இவன் வேற மைக் வேணும் அது வேணும்னு. யாரா அது? என்ன மச்சான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்ட போல. மச்சான் ஃபோன் அடிச்சியா? மச்சான் சார்ரா இப்பதான்டா பார்த்தேன். என்னடா சார்லாம் கேக்குற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சார்லாம் கேட்காதுன்னு. நான் குத்த மைக் எங்க? ஓ அதுவா? ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கிட்ட கொடுத்துட்டேன்டா. என்னது? இன்னொருத்தன்கிட்ட குத்துட்டானா? மச்சான் எனக்கு கெட்ட கோவம் வரும்டா. நீ கேட்டேன்றதுக்காக தான் நான் இவன்கிட்ட இருந்து வாங்கி உன்கிட்ட கொடுத்தேன். இப்போ நீ இன்னொருத்தன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா நான் என்ன பண்றது? சார்ரா மச்சான் எவ்வளவு காசு ஆகும்னு சொல்லு நான் கொடுத்துட்றேன். டேய் மச்சான் காசடா முக்கியம். பொருள் குத்த திரும்பி கொடுக்கணும்ல மச்சான். ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஓ மேலதான் தப்பு. பாத்தியா மச்சான், நீ பண்ண தப்புக்கு இப்போ நான் தான் அனுபவிக்கணும். மச்சான் சாரிடா. வந்ததுல இருந்து 3 தடவை சாரி கேட்டடா. இதுக்கு மேல சாரி கேட்டனா டென்ஷன் ஆயிடுவேன் நானு. சாரிடா. செவ்வா ஜிம் போலாம். மச்சான் ஏறுடா. என்ன மச்சான் சம்மர் கோட் போல. இதுக்கப்புறம் என்ன சீட் மீல் தானே? சீட்டா? அன்னைக்கு அப்படிதான் சீட் மீல்னு சொல்லிட்டு வே ப்ரோட்டீன் வச்சிருந்த காசு எடுத்து போய் பிரியாணி வாங்க வச்சிட்டான். அப்புறம் என்ன சீட் மீல் தான். அப்புறம் நீ என்ன கதை மச்சி? சி 6:50 ஆயிடுச்சு. கோயில் நட சாத்திடுவாங்க, நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? இப்படியேவா போக போற? ஏதாவது சொல்ல போறாங்கடா. எவன் என்ன சொன்னாலும் பாத்துக்கலாம்டா. செவ்வாய்க்கிழமை மச்சி. சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். சரிடா. டேய் மச்சி நீ வாடா. டேய் ரெஸ்ட் எடுத்து வச்சு உட்கார மாட்டியாடா? சார்ரா மச்சான். டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சார்லாம் கேட்காதுன்னு. வீட்டுல இந்த ஜிம் ஒரு எத்தன்டா சாரி. சார்லாம் கேட்காதடா, எனக்கு கெட்ட கோவம் வரும். சார்ரா மச்சான். டேய் காலேஜில் ஜாப்பனீஸ் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டி டூலிங்கில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண சொன்னால் கோவில் போகிறதுல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுகிறான். மச்சி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ம் சரிடா. கடவுளே, நான் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் கடவுளே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளேஸ் ஆகிட்டாங்க கடவுளே. இப்போலாம் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் கடவுளே. பிளேஸ் யாராச்சும் இருந்தா அனுப்பு கடவுளே. என்ன கண்ணா சௌக்கியமா? சாமி. பார்க்க நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கா? ஆமா சாமி. பார்க்க நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்படி 4 பேர் வந்து போற இடத்துல ட்ரௌசர் போட்டு வந்து நின்றுண்டா அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதே. இப்படி பகவான் சன்னிதியில வந்துட்டு டிசிப்ளின் இல்லாம நடந்துட்டு இருக்காத. அடுத்த தடவை ஒழுங்காவா போ. இவரு மட்டும் சட்டையே இல்லாம இருக்காரு. சாரி சாமி. மச்சான் எங்கடா இருக்க? பார்க்கிங்ல இருக்கான் வாடா. என்னடா கும்பிட்டியா? என்னடா டல்லா இருக்க? உள்ள ஒருத்தர் திட்டாருடா. என்னடா எப்படியும் நீ சாரி தான் கேட்டிருப்ப. என்ன திட்டினா? மச்சான் கோயிலுக்குள்ள ஷார்ட்ஸ் போட்டதுக்கு அத்தியும் பேர் திட்டாருடா. கோயிலுக்குள்ள ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அத்தையும் பேர் திட்டினாரா? அவனை பார்க்கலாம் வா. சார் கொஞ்சம் இருங்க. என்ன சார் இவனை திட்டினீங்களாமே? ஆமா, உன் ஃப்ரெண்டு கோயிலுக்கு ட்ரௌசர் போட்டு வந்தா என்ன பண்ணுவா? சார் அவன் டவுசர் போட மாட்டா சொல்லிட்டு சொல்றீங்களே. நீ 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 சார் 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 டவுசர் உன் ஃப்ரெண்டு கோயிலுக்கு ட்ரௌசர் போட்டு வந்தா என்ன பண்ணுவா? நீங்களே சட்டை போடாம தான் நின்றுட்டு இருக்கீங்க.